அஜய் வராண்டி. என்ன மறுபடியும் சாரி சொல்ல வந்திருக்கியா? குட் பை சொல்ல வந்தேன். உன் பாஷையில சொல்லணும்னா பசங்க 2 டைப் இருப்பாங்க. டைப் 1 பார்த்தோமா பிடிச்சதா சொன்னோமா அவ்வளோதான். டைப் 2 இவங்களுக்கு சொல்றதுக்கே பாதி லைஃப் போயிடும். ஒத்துக்கலைன்னா அவங்க பின்னாடி போய் ஒத்துக்க வைக்க மீதி லைஃப் போயிடும். நான் டைப் 1, நமக்கு ஒத்து வராது. உன்னை இந்த நிமிஷத்துல இருந்து என் மைண்ட்ல இருந்து டெலிட் பண்ணிடுறேன். நீ கூட என்ன டெலிட் பண்ணிடு. ஓகே பாய். அன்னைக்கு கிடைச்ச பாட்டில் உடைச்சிட்டீங்களே. ஸ்ட்ரெயிட்டா போனா சில விஷயம் நடக்காது, ரிவர்ஸ்ல போகணும். இப்போ கதை ஸ்டார்ட் ஆகும். உன் பாட்டி ஜோசியம் நிஜமாகும். கண்ணதாசன் சொன்னது கூட பாயிண்ட் தாண்டா. வண்டியை நான் தம்பி மாதிரி வளர்க்கல, என் புள்ள மாதிரி வளர்த்தேன். பிகாஸ் ஆஃப் த ஏஜ் கேப். தம்பியை கொன்னவன் எப்படி இருப்பான்? பாக்குறதுக்கு இங்கிலீஷ் பட ஹீரோ மாதிரி இருக்கான் பாய். அவனுக்கு பயனா என்னன்னு தெரியல. நம்மள அடிக்கிறதுக்கு யாருமே இல்லையான்னு அடிக்கடி சொல்லுவீங்களே பாய். இப்போ ஒருத்தன் வந்துட்டான் பாய். தம்பியை பத்திரமா பார்த்துக்கோங்கடான்னு சொன்ன, அதை விட்டுட்டு அவனை ஹீரோன்னு புகழ்ந்து தள்ளுறீங்க. அவன் தேடி தேடி என் வீக் பாயிண்ட்ல கை வச்சுட்டான். நாமளும் அவனை போடுறதுக்கு முன்னாடி அவன் வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு. சங்கர் அண்ணன் இறந்து போய் இத்தனை வருஷம் ஆச்சுங்கிறத நம்மளால நம்ப முடியல. அவர் கண்ட கனவை நிறைவேற்றுறது தான் நம்ம லட்சியம். இந்த வாழ்க்கை, இந்த மினிஸ்டர் பதவி எல்லாம் அந்த தெய்வம் எனக்கு போட்ட பிச்சை. கடைசி மூச்சு வரைக்கும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் சங்கரன் இப்படி விட்டுட்டு போயிட்டாரு. அவர் எப்பவுமே நம்ம இதயத்துல இருப்பார். அவர் நமக்கு வழிகாட்டி மட்டும் இல்ல, தெய்வம். தெய்வத்துக்கு மரணம் இல்ல. எங்கள் அண்ணன் சங்கர், நமது அண்ணன் சங்கர், எங்கள் அண்ணன் சங்கர். டாக்டர், டாக்டர், இத்தனை வருஷம் கழிச்சு உங்க அப்பா கோமால இருந்து வெளியே வந்திருக்காரு. இட்ஸ் a miracle. பிரெயின்ல ஒரு பகுதி பலமா பாதிக்கப்பட்டதுனால அவர் கோமால போயிட்டாரு. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களோ அவ்வளவு ஃபாஸ்டா ரெக்கவர் ஆக சான்ஸ் இருக்கு. மன அழுத்தமோ அதிர்ச்சியோ ஏற்பட்டா திரும்பவும் கோமாவுக்கே போயிடலாம். அது அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும். அவரை வேதனைப்படுத்துற விஷயமோ பாதிக்கிற விஷயமோ அவருக்கு தெரியக்கூடாது. இது வரமா சாபமானு தெரியல. டாக்டர் சொன்ன மாதிரி நாம எப்படி அவருக்கு எதுவும் தெரியாம வச்சுக்கிறது? உங்க அப்பாவுக்கு மக்கள்னா உயிர், அவங்களுக்கும் உங்க அப்பான்னா உயிர். அவருக்கு அப்புறம் இந்த மக்களை நீ தான் பார்த்துக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. இப்ப அந்த ஜனங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல. நீ அவர் மாதிரி ஆகணுங்கிற ஆசையும் நிறைவேறல. எல்லாத்துக்கும் மேல உங்க சித்தப்பாவும் உயிரோடு இல்ல. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா உங்க அப்பா தாங்குவாரா? நம்ம எல்லாரையும் பார்க்கணுன்ற வெறிதான் அப்பாவை கோமாலேருந்து வெளியே வர வச்சிருக்கு. அதே வெறியோட நாமளும் அவரை காப்பாற்றணும். தயவு செஞ்சு நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. எஸ், இந்த வீட்டு ஓனரை போட்டு தள்ளி இந்த வீட்டை சோகா பண்ணது நான் தான். கிரைம் அண்ட் ஐஸ்கிரீம் ரெண்டு எனக்கு ஒன்று தான். நக்கி தூக்கி எறிஞ்சிருவேன். ஐஸ்கிரீம் தின்னா குச்சியாவது மிஞ்சும், நான் கிரைம் பண்ணா அந்த குச்சி கூட மிஞ்சாது. நோபடி கேன் ஸ்கிராச் மீ. கட் 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 கட். ஐயோ, எத்தனை தடவை சொல்றியா? புத்தி இருக்கா உனக்கு? நோபடி கேன் ஸ்கிராச் மீ இல்ல, கேட்ச் மீ. அப்படினா பிடிக்கிறது, ஸ்கிராச் மீனா சொறியிறது. ஒய்யால சாவடிக்கிற. லெங்த் ஒன்று தானே, டப்பிங்ல கரெக்டா சொல்லிடுற. இதுக்கு என்ன தரைய உதைக்கிற? என்னடா எனக்கு ஐடியா கொடுக்குற குள்ள கட். டைரக்டர் நெகட்டிவ் ரோல் வேணும், நெகட்டிவ் ரோல் வேணும் கேட்டல கொடுத்தா மொத்த நெகட்டிவ் நீயே திங்கற. இதோட 30 டேக் பஞ்சில உட்கார்ந்து தின்னு தின்னு வயிறு வளர்த்தா பத்தாது, கொஞ்சம் மூளை வளர்க்க தெரிஞ்சுக்கணும். என்ன ப்ரொடியூசர் சார் இந்த மாதிரி கபோதி பையெல்லாம் கொண்டு வந்து நடிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க? டேய், யாரை பத்திர கபோதின்ற? என் வீட்ல ஷூட்டிங் பண்ணிட்டு என்ன கேவலம் பேசுறியா? பேக்கப். டேய், இங்க பேக்கப் சொல்றதுக்கு நீ யாரா? நான் தான் டைரக்டர். நான் இந்த வீட்டு ஓனர்ரா. ஆஸ்கார் லெவலுக்கு நடிச்சிட்டு இருக்கற. என்ன நீ கேவலமா பேசுற? யாரும் இங்க ஷூட்டிங் கிட்ட நிக்க கூடாது, எல்லாம் வெளிய போங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். இன்னைக்கு நாளைக்கு பண்ணா ஷூட்டிங் முடிஞ்சிடும் சார். நான் வேணா டைரக்டர் சாரி கேட்க சொல்றேன் சார். யாருக்கே வேணும் இவரோட சாரி? நான் ஷட் ஆயிட்டேன் சார். நீங்க ஹார்ட் ஆயிட்டா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். இப்போ என்ன செய்ய சொல்றீங்க? என்ன செய்யணும்னு என்ன கேக்குற? அத புரிஞ்சுக்க வேண்டியது நீதான்.
வேணும்னா ஒரு 10,000 ரூபாய் தரேன் சார். என்ன சார் இவனுக்கு போய் 10,000 ஐயோ, நீங்க எதுவும் பேசாதீங்க, போய் ஷாட் வைங்க. நான் பேசிட்டு இருக்கேன்ல 10,000 கொடுத்தோன்னு பொத்திட்டு போறதுக்கு இங்க நடந்தது என்ன சின்ன இன்சல்ட்டா? அவன் என்ன அடிக்க வரான்யா? சார். இது ரொம்ப அநியாயம் சார். டெய்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி காசு அடிச்சறீங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது பால் மாதிரி இருந்தீங்க, இப்போ பச்சை பாம்பு மாதிரி ஆயிட்டீங்க. என்ன பாம்புக்கு முன்ன சொல்ற? மறுபடியும் ஷட் ஆயிட்ட. ஐயோ, மறுபடியுமா? சாரி சார், ஒரு 25,000 ரூபாய் வாங்கிக்கோங்க சார். சரி, உன் மூஞ்சிக்கு 50,000 கொடுத்துறேன். 50,000 மறுபடியும் பேசக்கூடாது. பட் ஒன் கண்டிஷன். மறுபடியும் கண்டிஷனா? உங்க ஹீரோ பக்கத்துல எனக்கு சேர் போடணும். அவருக்கு போற சோறையை எனக்கும் போடணும். ஷூட்டிங்ல ஏதாவது டயலாக் விட்டேன்னா டப்பிங்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஷூட்டிங், இல்லாட்டி போனா அவ்வளவுதான். பாத்தீங்களா தம்பி, இது அவன் கேரக்டர். உங்க மாமா இந்த வீட்டை ரங்கசாமின்னு ஒரு பெரியவருக்கு வித்தாரு. இவன் அவருக்கு தூரத்து சொந்தம். விருந்தாளியா வந்தவன் பொண்ணை கரெக்ட் பண்ணி வீட்டோட மாப்பிள்ளை ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவங்கள ஒரு சின்ன வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த வீட்டை ஷூட்டிங்க்கு விட்டு பொழப்பு நடத்துறான். இதுல நடிப்பு பைத்தியம் வேற. போறம்போக்கு. இவனுக்கு யாராவது ஒருத்தன் ஆப்பு வைக்கணும். யாரோ இதுக்கு நம்மளே வைப்போம். என்னடா பிரகாஷ், என்ன இங்க வந்திருக்க? யார் இந்த புள்ள கலர் அம்சமா இருக்கானே? ஷூட்டிங்க்கு வீடு வேணும்னு கேட்டாரு, அதான் சார். வணக்கம் சார். என்ன இப்பெல்லாம் லொகேஷன் செலக்ஷன்லாம் ஹீரோ தானே? ஹீரோ, டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே இவர் தாங்க. அப்படியா? என்ன இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பொறுப்பு தள்ள வச்சுக்கிட்டா படத்தோட கதை என்ன? நம்ம பழைய எம்எல்ஏ சங்கரையா தெரியுமில்ல? ஆமா. அவரோட வாழ்க்கை சரித்திரம். சங்கரையான்றது இந்த வீட்டோட பழைய ஓனர் இல்ல? ஆமா சார், அதுக்கு தான் இங்க எடுக்கலாம்னு வந்தோம். அவர் கதை இங்க எடுக்காத பின்னாடி மியூசியத்துல எடுக்கிறது. எப்படி இங்க தான் எடுக்கணும், வேற ஆப்ஷன் இல்ல. உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு. சார் பேமெண்ட் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா? முதல்ல வாயா சொல்றேன். ஆரம்பத்துல பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தவன் பேமெண்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருப்பான். என்னையா பிளாட்ஃபார்ம் பேமெண்ட்? என்ன டைமிங் சார் உங்களுக்கு? பிரகாஷ் இவர் என்ன டிஆரா? அன்பிலீவபிள். இதுக்கு இப்படி எல்லாம் ஷாக் ஆனா என்ன அர்த்தம்டா? இந்த மாதிரி லட்சக்கணக்கில் இருக்க என்ன போய் சொல்லி தம்பிட்ட சொன்னாரு சார், நீங்க ஒரு நடிப்பு சுரங்கன்னு. அப்ப சொல்ல மாட்டீங்களா? எதை சார்? இந்த நடிப்பு சுரங்கத்தை. ஐயோ சாமி, சும்மா சாதாரண ஆள் இல்லைங்க இவரு. இவரை மொத்தமா சொல்றதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். ஓ ஆர்வம் இந்த பத்மஸ்ரீக்கு பிடிச்சிருக்கு. பத்மஸ்ரீயா? அப்படின்னா அதுக்குள்ள எவனும் கொடுக்கல, நானே போட்டுக்கிட்டேன் ஸ்கிரீன் நேம். பத்மஸ்ரீ சார், எல்லாரும் வெக்கப்படுற மாதிரி உங்களை நடிக்க வச்சு உங்க ஸ்கிரீன் நேம் நிஜ பேரா மாத்தி காட்டுறேன் பாருங்க. தேங்க்ஸ்யா. வீட்டை மட்டும் ஜாக்கிரதையா பாத்துங்க. என் வீடு மாதிரி பாத்துக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், என் வீடு மாதிரி பாத்துங்க. மறுபடியும் அடிச்சாரு. என்ன கவுண்டர் சார்? சார் உங்கள இருக்க இந்த காமெடி சைடே சொரண்டிடுவா? சொரண்டியா? அதான் அந்த சொரங்கத்துக்கு வேணும். எல்லா சைடுல இருந்து சொரண்டிக்க. ஊன்னு சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் உருவிடுவேன். அப்புறம் சொரண்டறதுக்கு எதுவும் இருக்காது, மொத்தத்தையும் புரிஞ்சிருவேன். நடிப்பு தானே இந்த டைமிங் கூட சார். கொஞ்சம் லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். ஃபிக்ஸ் ஃபிக்ஸ். சிவாங்க வா, டேக் ஓவர் திஸ் மானிட்டர். இதை நல்லா பாத்துக்கோ. இது எங்க சித்தப்பா, இது ஒரு ஸ்பீச். புரிஞ்சதுல? ஓகே ஓகே குட். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பர்சனலா கூட நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டோன்ட் பி ஃபார்மல் அஜய். We are always with you. தம்பி பிரகாஷ், அப்பா உயிரோட இருக்கிற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது ப்ளீஸ். என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கார்டு வாங்கி கொடுத்ததே அவர் தான். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அவருக்காக நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன். வாட் அ சாங். தம்பிக்கு இந்த பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஷீலா ஷீலா கி ஜெய். இந்த நேரத்துல நீங்க மும்பைக்கு வந்திருக்க கூடாது. ஐ ஹேட் அட்வைசஸ். தம்பியை கொன்னவனை கண்டுபிடிக்க சொன்னா இதுவரைக்கும் முடியல. என்னடா புடுங்க? குரு தல்வார் சம்பவத்துக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட் ரொம்ப டைட்டா இருக்கு. கமிஷனர் எல்லாத்தையும் ரகசியமா பண்றாரு பாய். நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. இமிடியட்டா அந்த போலீஸ்காரன் யாருன்னு எனக்கு தெரியணும்.